சிறகடி காசை இன்னைக்கு எபிசோட் ப்ரோமோ 3ல பார்த்தீங்க அப்படின்னா ரோஹிணி வந்து வித்யாவை பார்க்க போவாங்க. அங்கே பார்த்து வித்யா வந்து கேட்பாங்க, என்னடி உன் செயின் எதுக்கு வைக்க போகிற, உன் ஹஸ்பண்ட் தான் வந்து பெரிய கம்பெனி வச்சிருக்காருல, இது கூட 5 லட்சம் கூட ரெடி பண்ண முடியாதா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ரோஹிணி சொல்கிறாங்க, கம்பெனியே இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணோம், அதுக்குள்ளே எப்படி ப்ராஃபிட் வரும், இன்னும் கொஞ்சம் நாள் ஆனால் தான் எங்கள் கையில் ப்ராஃபிட் நிற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வித்யா சொல்கிறாங்க, கர்மா இஸ் பூமரங் அப்படிங்கிறது உண்மைதான், நம்ம பண்ணது நமக்கே திரும்ப வருது பார்த்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி கேட்குறாங்க. அதுக்கு வந்து வித்யா சொல்கிறாங்க, ஆமாம் நீ வீடியோவை ரிலீஸ் பண்ண தான் இந்த பிரச்சனையே, நீ வீடியோவை ரிலீஸ் பண்ணி அதுக்கப்புறம் உங்கள் அத்தை கேஸ் போட்டு அந்த கேஸை வாபஸ் வாங்கிறதுக்காக 2 லட்சத்தை வாங்கி அந்த 2 லட்சம் காணா போய் இப்போ நீ எக்ஸ்ட்ரா 3 லட்சம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு வித்யா வந்து ரோஹிணியை பார்த்து சொல்லுவாங்க. ஆமாம் வித்யா, நான் என்ன நினச்சேன் அப்படின்னா எங்கள் அத்தை வந்து யாருக்கும் தெரியாமல் தான் அந்த பணத்தை வாங்கியிருக்காங்க, அதனால அந்த பணம் வந்து திருட்டு போனால் கூட யார்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க, அவங்களுக்குள்ளேயே வச்சுப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் எங்கள் அத்தை வந்து வேறு மாதிரி ட்ராமா பண்ணி எனக்கு மேலே கேடியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி வந்து அவங்க அத்தையே சொல்கிறாங்க. உடனே வித்யா சொல்கிறாங்க, கெடுவான் கேடு நினைப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்போ நான் கெட்டவா, எனக்கு கெட்டது தான் நடக்கும்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி வந்து கேட்குறாங்க. நான் அப்படி சொல்லலடி, இந்த மாதிரி வீடியோவை ரிலீஸ் பண்ணாமல் இருந்தால் அந்த பிரச்சனையே வந்திருக்காதுன்னு சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வித்யா வந்து சொல்லுவாங்க. நானே டென்ஷனில் இருக்கேன், நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு தான் இப்படி போதே அப்படின்னு டென்ஷனில் இருக்கேன் அப்படின்னு ரோஹிணி சொல்லுவாங்க. அதுக்கு வித்யா சொல்லுவாங்க, அதே மாதிரி தானடி மீனா முத்துவும் கஷ்டப்பட்டு தானே சம்பாரிச்சாங்க, அவங்க சம்பாரிச்ச காசு எல்லாத்தையுமே செலவு பண்ணி காசு வாங்கி தானே இப்போ கேஸ்லேருந்து சத்யாவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வித்யா வந்து சொல்லுவாங்க. நீ என்ன எப்போ பார்த்தாலும் இந்த மீனாக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி கேட்பாங்க. இல்லடி நடக்கிறத சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு வித்யா சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வித்யா பார்த்தீங்கன்னா ரோஹிணி கிட்ட, நீ வந்து உங்கள் அத்தை போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 லட்சத்தை வந்து பார்வதி ஆண்டி கிட்ட கொடுக்க போகிறேன்னு சொன்னீங்க, எப்படி கொடுப்பேன், நான் தான் அந்த பணத்தை எடுத்தேன்னு சொல்லி கொடுக்க போறியா அப்படின்னு ரோஹிணியை பார்த்து கேட்பாங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டு போகணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி கேட்பாங்க. இல்லடி அப்புறம் எப்படி தான் சொல்லுவேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கு நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி சொல்லுவாங்க. இப்போ இனிமேல் நான் பார்வதி ஆண்டியை தான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புவாங்க. இதுதான் இன்னைக்கு எபிசோட் ப்ரோமோ 3ல நடந்த விஷயம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.